இன்றைக்கி சுலபமான முறையில் எப்படி சிக்கன் தண்ணி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜார் எடுத்து வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்திக்கிறேன். இஞ்சி 2 துண்டு இஞ்சி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் குறை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை 2 பட்டை, கிராம்பு 2 கிராம்பு சேர்த்திக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்து ஒரு பிரட்டிக்கிறேன். மசாலா ஐட்டம் சேர்த்திக்கலாம். சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனாட்ட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கருவேப்பிலை தூவி சாப்பாட்டில் பரிமாறிக்கலாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.